கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம டிஸ்கவரிங் வித் சுகுமாரில் வந்துட்டு சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து நம்ம வந்துட்டு ப்ரீஆம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி இது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகேவா? ஓகே, சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னா வாட் பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். இப்போ பேசிக்காக ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு பாய் அவனோட ஃபீச்சர்ஸ்ன்னு சொன்னாக்க அவனுக்கு வந்துட்டு ப்ராட் ஐஸ், என்ன ஸ்மால் நோஸ், என்ன நல்ல ரெட்டி லிப்ஸ், அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் சொல்லுவோம் தெரியுமா? அந்த மாதிரி வந்துட்டு இது வந்துட்டு கான்ஸ்டியூஷனுக்கு அதோட ஃபீச்சர்ஸ். ஓகேவா? அந்த கான்ஸ்டியூஷனில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அதோட வந்துட்டு ஒரு ஃபீச்சர்ஸ் தான் வந்துட்டு நம்ம வந்து இதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, நம்பர் 1 வந்துட்டு தி லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்டு. ஓகேவா? நம்மளோட கான்ஸ்டியூஷன் தான் வந்து நம்ம வேர்ல்டுல வந்து ரொம்ப லென்த்தியஸ்டான கான்ஸ்டியூஷன். ஏன்னா இது வந்துட்டு நிறைய வந்துட்டு இது வந்து நம்ம மட்டும் வந்துட்டு கிரியேட் பண்ணலை. ஓகேவா? இது வந்துட்டு நிறைய வந்துட்டு ஆக்சுவலி ஒரு நிறைய டிஸ்கஷன்ஸ், நிறைய இது, அதுக்கப்புறமேட்டு இதுக்கு லாஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு லாஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வந்துட்டு கிரியேட் பண்ணுது. அது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் சொல்லுவாங்க, லான்னு வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்து லா அது இல்லைன்னு சொல்லி இல்லவே இல்லை. எல்லா விஷயத்துக்கும் எல்லாவோட இதுக்குமே வந்துட்டு ஒரு லா வந்து கன்ஃபார்ம் இருக்குது. ஓகேவா? இது ஏன் லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க சொன்னாக்க, நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல வந்துட்டு மொத்தம் 25 பார்ட்ஸ், ஓகே, 12 ஸ்கெடியூல்ஸ், அதுக்கப்புறமேட்டு 470 ஆர்டிகல்ஸ். ஓகேவா? இது எல்லாமே நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஸோ 25 பார்ட்ஸு, அது ஒரு 12 ஷெடியூல்ஸ் அண்ட் 470 ஆர்டிகல்ஸ். ஸோ இது எல்லாமே கலந்தது தான் வந்துட்டு நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ இட்ஸ் வந்து வெரி வாஸ்ட்டில் இதை வந்து படித்து இதை வந்துட்டு இது பண்ணுறதுக்கே ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்டு. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். ஓகேவா? அது ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ்னால் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனை நம்ம இந்தியாவோட பீப்புள்ஸ் மட்டுமே வந்துட்டு அதில் உள்ள ஐடியாஸோ ஒரு கிரியேட் பண்ணி அது வந்து கொண்டு வரல. ஓகேவா? நிறைய ஐடியாஸ் வந்துட்டு வெவ்வேறு கான்ஸ்டியூஷன்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? வேர்ல்டு எவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி அவங்கக்கிட்ட ஏற்கனவே கான்ஸ்டியூஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து ஒவ்வொரு டாபிக்ஸ், ஒவ்வொரு லாஸ், ஓகே இது நம்மளோட இந்தியாவுக்கு நல்லாயிருக்கும், இது நம்மளோட இந்தியாவுக்கு நல்லாயிருக்கும், ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் எடுத்து அவங்களா வந்துட்டு இது எல்லாமே வந்து இன்டல்ஜ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அயர்லாந்து. ஓகே, அயர்லாண்டு கிட்டேருந்து வந்து டிஎஸ்பி, ஓகேவா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இதை வந்து நம்ம வந்து அயர்லாண்டோட கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஜெர்மனி. இவங்க கிட்ட வந்துட்டு தி ப்ரொசீஜர் ஆஃப் அமெண்ட்மெண்ட் அண்ட் தி எலெக்ஷன் ஃபார் ராஜா சபா. ஓகேவா? ஸோ வந்துட்டு நம்ம சவுத் ஆப்பிரிக்கா கிட்டேருந்து அண்ட் ஜெர்மனி கிட்டேருந்து ப்ரொசீஜர் ஆஃப் அமெண்ட்மெண்ட் ஆஃப் அ லா, அதையும் அப்புறம் எலெக்ஷன் ஆஃப் ராஜ்யசபா, இது ரெண்டுமே வந்துட்டு அவங்களோட கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஆக்சுவலி இருக்குது. அமெரிக்கா, அப்புறம் யூகே, அப்புறமேட்டு ஃப்ரான்ஸ். ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். அடாப்ட் பண்ணி அதை வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன்ஸில் வந்து இன்டெக்ஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்துட்டு ஒரு பெரிய கான்ஸ்டியூஷனை நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு செக்யுலர் ஸ்டேட். ஓகே, செக்யுலர் ஸ்டேட் பேர்ல இருக்குதுன்னு ஒரு செக்யூரான ஒரு ஸ்டேட். ஓகே, இங்கே வந்துட்டு இந்த ஸ்டேட் இந்த சென்ஸ் இது வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னு சொன்னால் இந்தியா ஆன் அ ஹோல். ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு இந்த தமிழ்நாடு, கர்நாடகா, பீகார், ஸோ இந்த மாதிரி ஒரு தனித்தனி ஸ்டேட் இருக்குல்ல, இது வந்துட்டு இங்கே வந்து ரெஃபர் ஆகுது. ஸ்டேட்டுங்கிறது இங்கே ரெஃபரன்ஸ் வந்துட்டு இந்தியா ஹோல், அந்த இது வந்துட்டு ஃபுல்லாக நம்மளோட கண்ட்ரியை தான் வந்து இங்கே ஸ்டேட்டாக வந்து ரெஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியா இஸ் அன் செக்யுலர் ஸ்டேட். ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா,
நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்துட்டு சிங்கிள்னே இருக்காது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு நோ அஃபிஷியல் லாங்குவேஜஸ், நிறைய லாங்குவேஜஸ் இருக்கே தவிர ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நோ அஃபிஷியல் ரிலீஜியன். ஓகே, நம்ம இந்தியாவுக்கு சொல்லி இதுதான் ஒரு ரிலீஜியன், இதுதான் இது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நம்மளோட இந்தியா பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஓகேவா? ஸோ நம்ம வந்து நிறைய வந்துட்டு இன்டல்ஜ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நம்ம வந்துட்டு நிறைய ரிலீஜியன்ஸ் நம்மள இருக்குது, நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச ஒரு 1700 + 2000 அந்த மாதிரி லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம வந்து இங்கிலீஷ் நம்ம வந்து ஒரு தனியாக நமக்குன்னு இது அப்படி சொல்லி நம்ம இந்தியாவுக்கு வந்து சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் செக்யூலர் ஸ்டேட். ஓகேவா? அது போக ஓகே, அதே மாதிரி வந்துட்டு நோ டிஸ்கிரிமினேஷன். நோ டிஸ்கிரிமினேஷன். ஓகேவா? யாருக்கும் வந்து பாகுபாடு காட்ட மாட்டாங்க. ஓகேவா? இவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சட்டம் வாங்கலாம், இவனுக்கு இந்த மாதிரி சட்டம், அந்த மாதிரி கிடையவே கிடையாது. செக்யூலர், எல்லாருமே ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் பிஃபோர் லா. ஓகே, ஸோ வந்துட்டு எல்லாருமே வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க, எல்லாருமே வந்துட்டு சமமாக. ஓகே, செக்யூலர் ஸ்டேட், ஒரு பாதுகாப்பான ஒரு அமைப்பு வந்து கன்ஃபார்ம் இருக்கும். அதுதான் வந்துட்டு செக்யூலர் ஸ்டேட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகேவா? நம்ம கான்ஸ்டியூஷன் வந்துட்டு போத் ஓகே ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. பேரிலே இருக்கு பார்த்தீங்களா? ரிஜிடிட்டின்னு என்ன? இது வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து வளையக்கூடிய தன்மை இல்லாதது, ரொம்ப ரிஜிடாக இருக்கும். இது வந்துட்டு இதை வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு இதுதான் வந்து ரிஜிடிட்டி. ஓகேவா? ஃப்ளெக்சிபிலிட்டினா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள், ஈஸியாக ஓகே இது பண்ணிக்கலாம், இது செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரதான் வந்துட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகே, நம்மளோட கான்ஸ்டியூஷன் போத் கம்பைன். ஓகே, எப்படி போத் கம்பைன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளெக்சிபிலிட்டி எடுத்துக்கலாம். ஓகே, கான்ஸ்டியூஷனால என்ன? லாஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான இதுதான். ஓகேவா? ஃப்ளெக்சிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில லாஸ் ஓகேவா வந்துட்டு வெறுமே சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே போதும், அந்த லாவோ பில்லாக பாஸ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 6 பேர் மெஜாரிட்டி ஓட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அந்த பில் வந்துட்டு பாஸ்ட். ஓகேவா? பில் பாஸ் ஆயிரும், லா வந்துட்டு நம்ம வந்து ஏற்றிடலாம். அதுதான் வந்துட்டு சிம்பிள் மெஜாரிட்டி ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகே, இப்போ இதே வந்து ரிஜிட், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸுக்கெல்லாம் வந்துட்டு 2/3 ஆஃப் பீப்புள் ப்ரெசன்ட் அண்ட் voting. ஓகேவா? ஸோ ஒரு சில ஐட்டம்ஸுக்கெலாம் வந்துட்டு நம்ம லா வந்துட்டு கிரியேட் பண்ணணும், இல்லை அது அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும், எதாவது பண்ணணும்னு சொன்னாங்க. 3ல் 2 பங்கு பேர் வந்துட்டு அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறமேட்டு அவங்க அதுக்கு ஓட் போட்டு அந்த பில்லை வந்து பாஸ் பண்ண வைக்கிறோம். ஓகேவா? திஸ் இஸ் வாட் நோன் அஸ் ரிஜிடிட்டி. ஓகேவா? ஒரு சில இது ஓகே. இன்னும் கடினமாக இன்னும் ஒரு சில ஐட்டம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெட்ரல் ஐட்டம்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம், இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஃபெட்ரல் ஐட்டம்ஸுங்கிறது த சேம் கான்செப்ட் தான். 2/3 of people present and voting with 50% of states ratifying. ஓகேவா? இது வந்துட்டு எப்படின்னா அதே மாதிரி தான் அந்த லோக்சபா ராஜ்யசபா அதில் வந்து 2/3 ஆஃப் பீப்புள் வந்துட்டு கன்ஃபார்ம் இருக்கணும், அவங்க அதை ஓட் பண்ணணும். ஓட் பண்ணி அந்த பில் வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்டேட்ஸ்ன்னு இருக்குல்ல, ஸ்டேட்ஸ்னால் இங்கேருந்து ரெஃபர் பண்ணுறது தமிழ்நாடு, கர்நாடகா, பீகார், குஜராத், இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் இருக்குல்ல. இதில் 50% ஆஃப் த ஸ்டேட்ஸ் வந்துட்டு அதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த பில்லை வந்துட்டு அவங்களோட ஸ்டேட்லேயும் அந்த பில்லை பாஸ் பண்ணணும். இந்த ஃபெட்ரல் ஐட்டம்ஸுக்கு இது பண்ணுறது. ஸோ இது வந்து ரிஜிடிட்டி, இதனால தான். ஓகேவா? இது வந்து நம்ம ரிஜிடிட்டின்னு சொல்கிறோம் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, இதுதான் நம்ம வந்துட்டு ஒரு ரீசனாக நம்ம வந்து வச்சுருக்கோம். ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் வரலாம், என்ன நம்மளோட கான்ஸ்டியூஷனில் மட்டும்தான் இருக்கா, ஏன் மற்ற கண்ட்ரிஸோ மற்ற இதுலேயும் அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, நிறைய கான்ஸ்டியூஷன்ஸில் வந்துட்டு வெறுமனே ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், இல்லைன்னு சொன்னால் ரிஜிடிட்டி இருக்கும். ஓகேவா? இந்த ரெண்டும் கலந்த மாதிரி வந்துட்டு எதுலேயுமே வந்து மோஸ்ட்டாக இல்லை. ஓகேவா? மோஸ்ட்டாக இல்லைன்னே வச்சுக்கலாமே. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்துக்கோங்க, நம்ம வந்துட்டு பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் யூகே இருக்குல்ல, இது வந்து டூ ஃப்ளெக்சிபிள்னு சொல்லுவோம். ஓகேவா? எல்லாத்துக்குமே வந்து வெறும் சிம்பிள் மெஜாரிட்டி போதும். இப்போ ஒரு லா பாஸ் பண்ணுறோம், ஒரு இது நம்ம கிரியேட் பண்ணுறோம் சொன்னால் ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலும் போதும், அந்த லாவோ அந்த அமெண்ட்மெண்ட்டோ அது வந்து பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இதுதான் வந்துட்டு பிரிட்டிஷ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான் ஆர் யூஎஸ்ஏ இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் எடுத்திங்கன்னா இது வந்துட்டு டூ ரிஜிட்.
ஓகேவா? டூ ரிஜிட். நம்மள வந்து நார்மல் ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, பட் இது வந்து டூ ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் டூ ரிஜிட். ஓகேவா? இது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஒரு லா பாஸ் பண்ண ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டம். அது எப்படி சொல்றதுன்னா, இங்க நம்ம பண்ணது மாதிரி இதே தான். 2/3 ஆஃப் பீப்புள் present and vote of both houses. ஓகே, நம்மளது வந்து ராஜ்யசபா லோக்சபா மாதிரி ஒன்று இருக்குது தெரியுமா? அதே மாதிரி அவங்களது வந்து போத் ஹவுஸ் ரெண்டு ஹவுசஸுமே இருக்கு. ஸோ அதில் ரெண்டு ஹவுசஸுமே வந்துட்டு 2/3 ஆஃப் பிரசன்ட் இருக்கணும். அப்புறமேட்டு ஓட் பண்ணி ஒரு சில இதை வந்துட்டு செய்யணும். ஓகேவா? இது வந்து ஜப்பானோடது. இந்த சேம் இந்த யூஎஸ் வந்து இதே கான்செப்ட். அந்த 50% ஆஃப் அந்த அந்த 50% ஆஃப் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருந்துல, இந்த மாதிரி இவங்க இதில் வந்துட்டு 2/3 ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்துட்டு அதுக்கு வந்து ராட்டிஃபை பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு 3 ஸ்டேட் தான் இருக்குன்னா அந்த 2 ஸ்டேட் வந்து ஒத்துக்கணும். நம்மளுக்கு வந்து ஒரு 50-50. ஆனால் அவங்களுக்கு வந்து 2/3 ஆஃப் இது. அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 100 இருக்குன்னா 75 ஸ்டேட்ஸ் வந்து அவங்க ஒத்துக்கணும். நம்மளுக்கு வந்து 50 ஸ்டேட்ஸ் ஒத்துக்கிட்டாலே போதும். அவங்களுக்கு வந்து 75 ஸ்டேட்ஸ் வந்து ஒத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ 2 ரிஜிட் அண்ட் 2 ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஓகேவா? பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு பார்லிமெண்ட்டு தான் வந்துட்டு எல்லா டெசிஷனுமே வந்து எடுக்கும். பார்லிமெண்ட்டில் தான் எல்லா டெசிஷனும் எடுக்கும். ஒரு லா பாஸ் பண்ணுறதா இருந்தாலும், ஒரு லா வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிறதா இருந்தாலும், ஒரு ஏதாவது ஒன்று கொண்டு வரது, ஏதாவது ஒன்று செய்கிறதுமே எல்லாமே வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அங்கே தான் வந்து எல்லாமே இருக்கும். ஏன்னா நம்ம தேர்ந்தெடுத்த எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ் இவங்க தானே போய் நம்மளுக்கு வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து நம்ம வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறமேட்டு இதோட வந்துட்டு இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டா. செகண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஓகேவா? ஓகே, இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது என்னன்னு சொன்னால் பிரசிடென்ட் தான் வந்துட்டு லாஸ் மேக் பண்ணுவாங்க. ஓகேவா? பிரசிடென்ட்டுக்கு வேணும் அப்படி சொன்னாக்க அவங்களால ஒரு லா வந்து கொண்டு வர முடியும். ஓகேவா? ஆனால் நம்ம இதில் வந்துட்டு பிரசிடென்ட் வந்து இஸ் அ நாமினல் ஹெட். நம்மளோட இது பிரசிடென்ட் இஸ் அ நாமினல் ஹெட். என்னன்னா அவங்களோட பேரில் வந்து எல்லாமே நடக்கும். ஆனால் அவங்க வந்து நடத்த மாட்டாங்க. ஓகேவா? நம்ம பார்லிமெண்ட் தான் எல்லாமே செய்வோம். நம்ம பார்லிமெண்ட் தான் எல்லாமே பண்ணுவோம். எல்லாமே அவங்க தான் வந்துட்டு நிறைவேற்றுவாங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் நேம் ஆஃப் அ பிரசிடென்ட், பட் பிரசிடென்ட் வில் நாட் டேக் பிளேஸ் இன் இட். ஓகேவா? பட் அதேமாதிரி பிரசிடென்ஷியல் ஃபார்ம் வந்து பிரசிடென்ட் நினைச்சாலும் ஒரு வந்துட்டு லா வந்து உள்ளே கொண்டு வர முடியும். அவங்க நினைச்சா யாரோட அனுமதி எதுவுமே தேவையில்லை. அவங்க வந்துட்டு ஒரு லா வந்து புதுசாக வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். இதோட எக்ஸாம்பிள் வந்து யூகே. தெரியல நம்மளுக்கு குவீன், கிங் அவங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்துட்டு பிரசிடென்ட். அவங்க நினச்சா அது வந்து ஒரு லா வந்து கொண்டு வர முடியும். அதுதான் வந்துட்டு அவங்களோட இது. ஓகேவா? இந்த சேம் யூஎஸ்ஏ வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவங்க நினச்சா ஒரு லாஸ் வந்து கொண்டு வர முடியும். பட் நம்மளோட இதில் பார்லிமெண்ட் தான் அவங்க டிசைட் பண்ணணும். லோக்சபா, ராஜ்யசபா அந்த மாதிரி ஸ்டேட்ஸுக்கு வந்துட்டு எம்எல்ஏஸ், எம்எல்சிஸ் அவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து டிசைட் பண்ணால் தான் அந்த லாவே வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபெடரல் சிஸ்டம். ஃபெடரல் சிஸ்டம்னா என்ன? பவர்ஸ் வந்துட்டு ஒருத்தர்கிட்டே இல்லாமல் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்க முடியும். தட் இஸ் வாட் நோன் அஸ் ஃபெடரல் சிஸ்டம். எல்லாருக்கும் எல்லாமே பிரித்து கொடுக்குறது. ஓகே, மெயின்லி வந்து டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். ஓகேவா? டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். அது வந்துட்டு சென்டர் இருக்குது. சென்டர் கிட்டே எல்லா பவரும் கிடையாது இல்லையா? அந்தந்த ஸ்டேட்ஸுக்கு வந்துட்டு ஒரு சில பவர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஜுடிஷியரின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமேட்டு சில பாடிஸ் இருக்குது. பாடிஸ் என்னன்னா இண்டிபெண்ட் பாடிஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இண்டிபெண்ட் பாடிஸ் இருக்குது ஒரு சில இது. ஸோ இவங்களுக்குலாம் வந்து தனித்தனியாக பவர்ஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்துட்டு எல்லாமே வந்து அவங்களே வச்சுக்கிட்டு அவங்களே செய்கிறது. எல்லாமே நான் தான் பண்ண நான் செய்ய இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே தனித்தனியாக பிரித்து இது உன் வேலை, இது இது உன்னோட பவர், இது என்னோட இது நீ காப்பாங்க. அந்த மாதிரி வந்து தனித்தனியாக பிரித்து அவங்களுக்குலாம் லாஸ் வந்து தனியாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் வாட் நோன் அஸ் ஃபெடரல் சிஸ்டம். இப்போ நம்ம கிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும்? கிங் ஆர் குவீனை ஒரு நாடோட இருந்தால் மொனார்க்காக இருந்தால் என்ன இருக்கும்? அவங்ககிட்ட தான் எல்லா பவர்ஸும், எல்லா கண்ட்ரோலும் அவங்க தான் பண்ணுவாங்க. எல்லாமே அவங்க தான் செய்வாங்க. பட் இங்கே வந்துட்டு அப்படி கிடையாது. ஃபெடரல் சிஸ்டம் வித் ஓகேவா? இப்போ வந்துட்டு அதோட கோட ஒரு வார்த்தை ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ். ஓகே,
யூனிட்டரி பயாஸ் அப்படின்னு சொன்னாக்க என்னன்னு சொன்னால், என்னதான் ஃபெட்ரல் சிஸ்டமாக இருந்தாலும், டிவிஷன் ஆஃப் பவர், சென்டர், பாடி, ஸ்டேட் எல்லாத்தையுமே நம்ம வந்து பிரித்து நம்ம எல்லாமே நம்ம பண்ணாலும் கடைசியில் அது வந்து யூனிட்டரி பயாஸ். ஓகேவா? அட் லாஸ்ட் சென்டர் ஹேஸ் மோர் பவர். ஓகேவா? சென்டர் கிட்ட தான் மோர் பவர் இருக்கும். இது வந்துட்டு மற்ற இதுலலாம் வராது. ஓகே, மெயினாக இந்த ஸ்டேட்ஸ் அண்ட் சென்டர் இதுக்கு அடியில் வந்துட்டு இது ரெண்டு இதில் தான் வரும். ஜுடிஷியரிஸ் தனி, இது வந்து தனி எல்லாமே. ஓகேவா? இதெல்லாம் ஆக்சுவலி தனித்தனியாக நம்ம பார்ப்போம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். இப்போ இதே மாதிரி இப்போ சென்டர் இருக்குது. ஓகேவா? ஸ்டேட் இருக்குது. இப்போ ஸ்டேட் ஒரு லா கொண்டு வருது, சென்டர் ஒரு லா கொண்டு வருது. இதில் எந்த லா வந்துட்டு நம்ம ஏற்றுக்கணும்? இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டில் ஒரு லா கொண்டு வராங்க. இப்போ நான் வந்துட்டு என்னோட தமிழ்நாட்டில் நான் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏஸு அவங்க தானே இது. அப்போ அவங்களோட லா தான் நான் ஏற்றுக்கணும். அதேமாதிரி நம்ம இந்தியாங்கிறது ஒரு மொத்த சென்டர் யூனிட்டி. ஓகே, ஸோ அப்போ அது வந்துட்டு இந்தியா, நான் ஒரு இந்தியன் சிட்டிசன் தானே, நான் ஏன் அந்த லா தானே அப்போ நான் ஏற்றுக்கணும், நான் ஏன் ஸ்டேட்டில் அது. ஸோ இங்கே வந்துட்டு உள்ள இதுதான் வந்துட்டு யூனிட்டரி பயாஸ். அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்டரும் ஒரு லா, ஸ்டேட்டும் ஒரு லா கொண்டு வருதுன்னு சொன்னால் அட் லாஸ்ட் வந்துட்டு சென்டரோடது தான் ஜெயிக்கும், ஸ்டேட்டோடது ஜெயிக்காது. ஸ்டேட்லாம் வந்துட்டு அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, சென்டரோட லாஸ் தான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ இதில் என்னன்னு சொன்னாங்க, இப்போ சென்டர் வந்துட்டு இப்போ ஸ்டேட்ஸ் வந்து லா கிரியேட் பண்ணியிருக்கல, இதில் உள்ள பாயிண்ட்ஸ் அவங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ஆட் பண்ண வேண்டாம். அது வந்து அவங்களோட இஷ்டம். பட் அட் லாஸ்ட் வந்துட்டு சென்டரோட லா தான் வந்துட்டு அப்ஹெல்டாகி நிற்கும். அதுதான் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ ஃபெட்ரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இஸ் இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. ஓகேவா? இண்டிபெண்ட் ஜுடிஷியரி பேர்லேயே தெரியுமா, இண்டிபெண்ட் தனிமை. அது வந்துட்டு அதோட டெசிஷன்ஸ், அதோட இது எல்லாமே அது தானாக எடுக்கும். அதுதான் வந்துட்டு an இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. ஓகேவா? சென்டர், ஸ்டேட் அண்ட் லோக்கல் 3 இது இருக்கா. இப்போ சென்டரில் சுப்ரீம் கோர்ட்ஸ், அதுதான் வந்துட்டு சுப்ரீம் பவர், அதுதான் வந்துட்டு. ஓகேவா? இப்போ இந்தியா இது ஸ்டேட்ஸ், ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கு வந்து ஹை கோர்ட்ஸ் இருக்குல்ல, ஒரு ஸ்டேட்டுக்கு ஹை கோர்ட்ஸ் இருக்குது. சில இது வந்துட்டு 2 ஸ்டேட்ஸ் சேர்ந்து ஒரு ஹை கோர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ இந்த தெலுங்கானா அண்ட் வந்துட்டு ஆந்திர பிரதேஷ், ஸோ இதெல்லாம் வந்து பிரிச்சாங்க. இவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரே ஒரு ஹை கோர்ட்ஸ் தான். அது 2 ஸ்டேட்ஸ்னு அந்த ஹை கோர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ தட் இஸ் வாட் நோன் அஸ் சுப்ரீம் கோர்ட்ஸ் அண்ட் ஹை கோர்ட்ஸ். அதுக்கு கீழே வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்குல்ல லோக்கலில், இதுதான் வந்துட்டு இது வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ். இது எல்லாமே வந்துட்டு இது வந்து அப்படியே ஒரு தனி ஒரு பார்ட். ஓகே, இது வந்துட்டு ஒரு தனி ஒரு பார்ட் இது வந்துட்டு ஆக்சுவலி. ஓகே, ஸோ அவங்க வந்துட்டு யாரோட பேருக்கோ, யாரோட கீழேயோ, யாரோட இது சொல்லியும் அவங்க வந்துட்டு செய்ய மாட்டாங்க. அந்த லாஸை கிரியேட் பண்ணிட்டு லாஸை வந்துட்டு பாதுகாக்கிறது, சட்டம் வழங்குறது, இது வந்துட்டு அவங்க வந்துட்டு யார் சொல்லி வந்துட்டு அவங்க செய்ய மாட்டாங்க. சரி, இண்டிபெண்ட் பாடி. ஓகேவா? இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. ஓகே, இப்போ நம்மளோட கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் 4 pillars ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லி சொல்லுவோம் தெரியுமா. நம்பர் 1 இஸ் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கப்புறமேட்டு ஜுடிஷியரி. ஓகே, 4th பில்லருங்கிறது வந்து நம்ம ப்ரெஸ்ஸு, மீடியா, ஜேர்னலிசம் இதை சொல்லுவோம் தெரியுமா. இதான் வந்து 4th பில்லர். ஓகேவா? ஸோ 4 பில்லர்ஸ் ஆஃப் இருக்குது. அதில் ஒரு பில்லர் தான் வந்துட்டு ஜுடிஷியரி. எப்படி இது தனியாக இயங்கும், இது தனியாக இயங்கும், இது தனியாக இயங்குமோ அதே மாதிரி தான் ஜுடிஷியரி தனியாக இயங்கும். அண்ட் இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. ஓகேவா? இது வந்துட்டு இவங்க சொல்லி லெஜிஸ்லேச்சர் சொல்லி தான் செய்யும், எக்ஸிக்யூட்டிவ் சொல்லி செய்யும், இல்லை ப்ரெஸ் சொல்லி, அதெல்லாம் கிடையாது. அவங்களோட பார்ட் வந்து தனி. அது வந்துட்டு அப்படியே அவங்க வந்துட்டு லாஸ்க்கு இது பண்ணுறது, அவங்க சட்டம் கொடுக்குறது, இது எல்லாமே வந்துட்டு தனி. அது வந்துட்டு அவங்க கிரியேட் பண்ணுற அந்த லாவை வந்துட்டு கான்ஸ்டியூஷன் வந்து பாதுகாக்கணும். நம்ம ஜுடிஷியரி சிஸ்டம் தான் என்ன சொல்லுவோம், நம்ம வந்துட்டு என்ன சுப்ரீம் கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதுதான் வந்து ஜுடிஷியரி சிஸ்டம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு இண்டிபெண்ட் பாடிஸ். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்து பார்த்தோம் தெரியுமா, இண்டிபெண்ட் பாடிஸ்னால் என்னென்னா இண்டிபெண்ட் ஜுடிஷியரி மாதிரி இண்டிபெண்ட் பாடிஸ். ஓகே, இது வந்துட்டு யார் சொல்லியும் யார் வந்து செயல்படுத்தாது. பட் ஓகே, இது வந்துட்டு ஆனால் கவர்மெண்ட் கீழே தான் வரும். பட் இது வந்துட்டு தானாகவே செயல்படும். ஓகேவா? இது வந்துட்டு இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யாரும் கொடுக்கணும், யாரும் எதுவும் செய்யணும் அப்படிலாம் வந்து தேவையே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது வந்துட்டு யார் சொல்லியுமே வந்துட்டு தேர்தல் நடத்துமா,
கிடையாது. இது வந்துட்டு 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் தேர்தல் வந்துட்டு ஸ்டேட்ஸுக்கு நடத்தும். அதே மாதிரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து சென்டருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தேர்தல் நடத்தும். இது வந்துட்டு யார் சொல்லி யார் இது இல்லை இந்த வருஷம் வேண்டாம், இந்த வருஷம் நான் ஆட்சியில் இருந்துக்கிறேன், இந்த வருஷம் வேண்டாம், நெக்ஸ்ட் இயர் நீங்கள் தேர்தல் அப்போல்லாம் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, யாரும் சொல்ல முடியாது. 5 இயர்ஸ் ஒன் கன்ஃபார்ம் வந்து தேர்தல் நடத்தி ஆகும். திஸ் வாஸ் எலெக்ஷன் கமிஷன் இந்தியா. கரெக்டாக அது யார் சொல்லி நடக்கும். அதே மாதிரி யூபிஎஸ்சி அதே தான் வந்துட்டு எஸ்பிஎஸ்சி. இந்த யூபிஎஸ்சிங்கிறது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது வந்துட்டு யார் சொல்லி எக்ஸாம்ஸ் நடத்தும், யார் சொல்லி வந்துட்டு அவங்க இந்த போஸ்டிங்ஸ் வந்துட்டு போடுற அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்துட்டு போஸ்டிங்ஸ் இருக்கா, வேகன்சிஸ் இருக்கா, ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்துட்டு எக்ஸாம்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க, அவங்களே வந்துட்டு எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க, எல்லாமே அவங்களே வந்துட்டு செஞ்சு முடிச்சிருவாங்க. ஓகே, ஸோ இது வந்து யார் சொல்லி யார் பண்ணியும் நடக்க மாட்டாங்க, அவங்களாம் செய்கிறாங்க. திரும்ப திஸ் இஸ் வாட் நோன் அஸ் யூபிஎஸ்சி அண்ட் எஸ்பிஎஸ்சி. ஸோ இதெல்லாம் இண்டிபெண்டன்ட் பாடிஸ், அவங்க செயல்படுத்திக்கிறாங்க. அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு 3 டயர் கவர்மெண்ட். ஓகேவா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சென்னை 3 டயர்டு கவர்மெண்ட். ஓகேவா, ஒன் இஸ் சென்டர், ஸ்டேட் அண்ட் லோக்கல். ஓகேவா, இதுதான் வந்துட்டு 3 டயர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் வந்துட்டு. ஓகேவா, சென்டரில் வந்துட்டு இது மெயின் இந்தியா ஃபுல்லாக இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு கவர்மெண்ட்டு, ஒரு லோக்கல் இந்த பஞ்சாயத்து இதெல்லாம் இருக்குல்ல, இதுதான் வந்துட்டு பஞ்சாயத்து. இந்த கவர்மெண்ட் தான் வந்துட்டு லோக்கல் கவர்மெண்ட். ஓகேவா, ஸோ திஸ் வாட் வந்து 3 டயர் கவர்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா, இது ஆக்சுவலி ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது ஒரு பிக் டாபிக், அது ஒரு பெரிய ஒரு வாஸ்ட் டாபிக், அது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக போகும். இது வந்து பேசிக்காக ஒரு ஃபீச்சர், இது வந்து ஒன் ஆஃப் த ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். பேசிக்காக வந்து தெரிஞ்சுக்கணும், நம்ம அந்த இன்னொரு வீடியோவில் தனியாக நம்ம வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகேவா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது என்னது, பேஜில் இருக்கா, அடிப்படை உரிமைகள். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அடிப்படை உரிமைகள் அப்படின்னா ஒரு நமக்குன்னு வந்துட்டு ஒரு சில உரிமைகள் வந்துட்டு இருக்குது. ஓகேவா, இது வந்துட்டு யார் நினச்சாலும் யார் நினச்சா கர்டைல் பண்ண முடியாது, எதுவுமே வந்துட்டு யாரும் செய்ய முடியாது. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு எஜுகேஷன், ஓகே, ரைட் against exploitation. ஓகே, இதே மாதிரி ரைட் டு பிலீவ். ஓகே, எக்ஸெட்ராஸ். ஓகே, நிறைய இருக்குதுன்னா இது ஒரு தனி டாபிக், இது ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ரைட் டு ஃப்ரீடம், யாரும் வந்துட்டு நம்ம வந்து நீ இங்கே போ அங்கே போ அதெல்லாம் சொல்ல முடியாது, இதை செய் அதை செய் சொல்ல முடியாது. நம்மளோட ஃப்ரீடம், நம்ம என்ன செய்யணும் ஆசைப்படுறோமோ செய்யலாம், என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது பண்ணலாம். தட் இஸ் வாட் நோன் அஸ் ஃப்ரீடம். ஓகேவா, ரைட் டு எஜுகேஷன். ஓகேவா, ரைட் டு எஜுகேஷன், நான் என்ன படிக்க விருப்பப்படுறேன்னா அதை நான் படிக்கலாம், அவங்க சொல்லி நான் படிக்கணும், இவங்களுக்காக நான் படிக்கணும் அப்படிலாம் இல்லை. அவங்க யாரும் வந்து நம்ம கட்டாயப்படுத்த முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ரைட் டு எஜுகேஷன் என்னோட இஷ்டம், எனக்கு ரைட் டு எஜுகேஷன் கிடைக்கணும், எனக்கும் எஜுகேஷன் கிடைக்கணும், என்னை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. நான் ஹைட்டாக இருக்கனால எனக்கு எஜுகேஷனில், குட்டையாக இருக்க எஜுகேஷனில், கருப்பாக இருக்க எஜுகேஷனில், வெள்ளையாக இருக்க எஜுகேஷன் அப்படிலாம் வந்து யாரும் கர்டைல் பண்ண முடியாது. ஓகே, ரைட் டு எஜுகேஷன் எல்லாருக்கும் எஜுகேஷன் கன்ஃபார்ம் கிடைச்சே ஆகணும். நெக்ஸ்ட் இஸ் ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா இப்போ யாராவது ஒன்று துன்புறுத்துறாங்க, யாராவது ஒன்று பண்ணுறான்னு சொன்னால் அதை வந்துட்டு நீ வந்து கவுண்டர் கொடுக்கறதுக்கோ இல்லை அதுலேருந்து உன்னை பாதுகாத்தவோ உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. ஓகேவா, தட் இஸ் வாட் நோன் அஸ் ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் ரைட் டு நெக்ஸ்ட் வந்துட்டு ரைட் டு பிலீவ், நம்பிக்கை. ஓகேவா, இதை நான் நம்பணும், இதை நான் நம்பக்கூடாது அப்படிங்கிறது ரைட் வந்து உரிமை வந்து என்னோடது. அவன் வந்துட்டு பண்ணுறாங்கிறதுக்காக அதை நான் நம்பணும், இவன் இதை பண்ணுறான் இதை நான் நம்ப மாட்டேன் அப்படி கிடையாது. ஒன்று இஷ்டம், நம்ம எதுவும் நம்பாததும் ஒன்று இஷ்டம். அந்த ரைட்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கு, அவங்க சொல்லிட்டாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க அதனால நான் இதை நம்பி ஆகணும் அப்படிலாம் கிடையாது. அது ஒன்று இஷ்டம், நம்பலாம் நம்பாதது ஒன்று இஷ்டம். ஓகேவா, ஓகே, இது வந்துட்டு ஒரு பேசிக் தான் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வருது. பட் நம்ம டீட்டெயில்டாக வந்துட்டு இன்னும் என்னெல்லாம் இருக்குது எலாபரேட்டாக இருக்குது ஒரு தனி ஒரு வீடியோலேயே நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகே, இப்போ சொன்ன மாதிரி அடிப்படை உரிமைகள் இருக்குது அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஒரு சில அடிப்படை கடமைகளும் நமக்கு வந்துட்டு உண்டு. ஓகேவா, அதில் ஒரு சில அடிப்படை கடமைகளில் ஒன்று வந்துட்டு நம்மளோட இந்தியன் ஃப்ளாக், ஓகே, நம்ம நேஷ்னல் அனிமல், பேர்ட், எம்பலம்.
ஓகே. இது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து நம்மளோட அடிப்படை கடமைகள்ல ஒண்ணு பாதுகாக்கிறது. ரெஸ்பெக்ட். வி மஸ்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் புரொடெக்ட். ஓகேவா? இதை ரெஸ்பெக்ட் மதிக்கவும் செய்யணும். இது எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன இந்திய ஃபிளாக் வந்து கீழே கிடக்குது, இதுவாக இருக்குன்னா அதை வந்து நம்ம மிதிச்சிட்டோ இல்லை தாண்டி அதை வந்து நம்ம போகக்கூடாது. அதை எடுத்து நம்ம வந்து அதை பத்திரமா எந்த இடத்துல வைக்கணுமோ அதை வைக்கணும், கால்படாத இடத்துல. பிகாஸ் இட்ஸ் ஆர் இந்தியன் ஃபிளாக். எனக்கு அந்த கலர் பிடிக்கல, எனக்கு அது இது பிடிக்கல டிசைன், அதனால் நான் அதை மதிக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் ஆர் இந்தியன் ஃபிளாக். ஸோ நம்ம வந்து அதுக்கு ரெஸ்பெக்டும் கொடுக்கணும், அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய இடத்துலையும் நம்ம இருக்கோம். இது வந்து ஒரு அடிப்படை கடமையில் ஒன்று. ஓகேவா? அதே மாதிரி நேஷ்னல் அனிமல், நேஷ்னல் பேர்ட், நேஷ்னல் எம்பலம் இதெல்லாம் வந்து பாதுகாக்கணும். அனிமல் வந்து டைகர், அது வந்து நம்ம வேட்டையாடுறோம், நம்ம கொல்றோம் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து பண்ணக்கூடாது. இட்ஸ் அ நேஷனல் அனிமல், வி மஸ்ட் ப்ரொடெக்ட் இட். ஓகே, அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ வி மஸ்ட் இதை வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஸோ தட் இஸ் ஆஃப் இதெல்லாமே வந்துட்டு ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அதே மாதிரி வந்துட்டு டு செரிஷ் அண்ட் ஃபாலோ தி struggles of freedom. That rules, okay, rules or philosophies, okay, or ideas. ஓகே, இதெல்லாம் இருக்குல்ல. டு செரிஷ் அண்ட் ஃபாலோ தி ரூல்ஸ், ஃபிலாசபிஸ், ஐடியாஸ் ஆஃப் தி ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். ஓகேவா? என்னன்னா இப்போ ஃப்ரீடமுக்காக வந்துட்டு எவ்வளவோ வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து செரிஷ் பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும், அந்த ஐடியாஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இல்லை அவர் அதை செஞ்சார், அது அந்த நேரத்தில் செஞ்சிடக்கூடாது, தப்பு அப்படிலாம் வந்துட்டு கிடையாது. அது அந்த நேரத்தில் அந்த ஃப்ரீடம்காக எல்லாமே செஞ்சு போராடணும். ஸோ அது வந்து நம்ம செரிஷாக பண்ணதை கிரிட்டிசைஸும் இதுவும் நம்ம வந்து பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஒரு ஃபண்டமெண்டல் அடிப்படை டியூட்டிஸ். ஓகேவா? ஸோ இதே மாதிரி டியூட்டிஸ்ங்கிறது ஒரு பெரிய ஆப்ஷனு. மொத்தமாக நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து 10 லிஸ்டட் டியூட்டிஸ் வந்துட்டு நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது. நமக்கு வந்து நம்ம அதை கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணி ஆகும்னு சொல்லி. ஸோ இது இன்னொரு தனி டாபிக். இதை நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக வேணால் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, ஒன் ஆஃப் த ஃபீச்சர் இஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அ ஸ்டேட் பாலிசிஸ். ஓகேவா? இப்போது இந்த பேர்லேயே இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டேட் பாலிசி. ஓகேவா? ஸ்டேட் சொல்ல மாதிரி இங்கேயும் வந்துட்டு ரெஃபர் பண்ணுறது இந்தியா ஆன் அ ஹோல். ஓகேவா? ஸ்டேட் பாலிசி அப்படின்னா பாலிசிஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம், லாஸ், இதை வந்துட்டு நம்ம இந்தியா கிரியேட் பண்ண தெரியுமா, இதுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுக்கறது. ஓகே, சிம்பிள், அவ்வளோதான். இதுக்கு வந்து டைரக்ஷன்ஸ் கொடுக்குறது, எந்த வகையில் எதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம லாஸ் வந்து கிரியேட் பண்ணோம். ஒரு இந்தியா ஒரு ஸ்டேட் நினச்சா வந்து எதுக்கு வேணால் நான் இஷ்டத்துக்கு நான் லா கிரியேட் பண்ணுவேன், இஷ்டம் அப்படி வந்து பண்ண முடியாது. எதுக்கெல்லாம் லாஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுக்கறது தான் வந்துட்டு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அ ஸ்டேட் பாலிசி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. ஓகே, இதில் வந்துட்டு மெயின் அதோட மோட்டோ என்னன்னு சொன்னால், டு மெயின்டைன் social and economic democracy in country. ஓகே, அதோட மெயின் மோட்டோ இது வந்துட்டு எதுவோட வந்து மெயின் மோட்டோ, இந்த பாலிசிஸ் கிரியேட் பண்ணுறது தெரியுமா, இதோட மெயின் மோட்டோ வந்துட்டு டு மெயின்டைன் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி இன் தி கண்ட்ரீஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு adequate means of livelihood. ஓகேவா? வாழ்கிறதுக்கு தேவையான அடிக்குவேட், அதாவது தேவையான அடிப்படை வசதிகள் சொல்லுவோம் தெரியுமா, ஃபுட்டு, ஷெல்டரு அண்டு இன்னொன்று. ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்குல்ல அடிப்படை. ஸோ அதை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஸ்டேட் தான் வந்துட்டு நமக்கு வந்து அதை வந்து உறுதிப்படுத்தணும். ஓகேவா? அதுக்கு உண்டான லாஸை வந்துட்டு கிரியேட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி ரைட் டு ஒர்க், அதே மாதிரி ஈக்குவல் பே. ஓகே, மென்னாக இருந்தாலும் சரி, விமனாக இருந்தாலும் சரி, ஈக்குவல் பேக்கு வந்து கிடைக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒருத்தனுக்கு அப்படிலாம் கிடையாது. ஈக்குவல் பே வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ இதை வந்துட்டு யார் உறுதி செய்யணும், ஸ்டேட்ஸ் தான் உறுதி செய்யணும் வயா பாலிசிஸ். ஓகேவா? அதே மாதிரி வந்துட்டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ் ஆர்
ஓல்ட் ஏஜ். ஓகேவா? பப்ளிக் அசிஸ்டன்ஸ் ஃபார் ஓல்ட் ஏஜ். இன்னும் வயசானவங்களுக்கு அவங்களோட பாதுகாப்பு, அவங்களுக்கு தேவையானதை யார் உறுதி செய்யணும்? ஸ்டேட்ஸ் தான் உறுதி செய்யணும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்துட்டு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஒரு பாலிசி கிரியேட் பண்ணும்போது இது எல்லாமே, இந்த மோட்டோ இது எல்லாமே மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நம்ம அந்த பாலிசிஸே நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் நாட் ஆஸ் ஒன் ஆஃப் த ஃபீச்சர் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அ ஸ்டேட் பாலிசி. நெக்ஸ்ட் வந்துட்டு சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகேவா? சிங்கிள் சிட்டிசன்ஷிப் பேரில் இருக்குதுன்னா ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்துட்டு இந்தியன் சிட்டிசன்ஷிப். நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு இந்தியன் சிட்டிசன்ஷிப் தான். ஓகே, சிங்கிள் இது சிங்கிள். ஓகே, அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மற்ற ஸ்டேட்லேயும் வந்துட்டு அதெல்லாம் கிடையாதா? மற்ற இதில் அதெல்லாம் இல்லைன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு யூஎஸ் எடுத்துக்கோங்களேன். யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஸ்டேட்ஸ் இருக்கா? ஒவ்வொரு ஸ்டேட்ஸ் இருக்குது. அண்ட் ஹோலாக ஒரு யூஎஸ்ஏ கண்ட்ரின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்குமே ஒவ்வொரு சிட்டிசன்ஷிப் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு மொத்த ஸ்டேட்ஸுக்குமே ஒரு மொத்த யூஎஸ்ஏக்கு அவங்க வந்து ஒரு யூஎஸ்ஏ அமெரிக்கன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கு ஒவ்வொரு சிட்டிசன்ஷிப் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜார்ஜியா, லூசியானா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒவ்வொரு சிட்டிசன்ஷிப்பு. அது மாதிரி மொத்த யூஎஸ்ஏக்குமே ஒரு சிட்டிசன்ஷிப். ஸோ அங்கே உள்ள வந்துட்டு மக்கள் எல்லாமே வந்துட்டு 2 பெனிஃபிட்ஸ் வந்து பண்ணுவாங்க, வந்துட்டு அவைல் பண்ணிப்பாங்க. ஒன்று வந்து ஸ்டேட்ஸ் கொடுக்குற பெனிஃபிட்டாக இந்த சிட்டிசன்ஷிப்பில் அதையும் அவைல் பண்ணுவாங்க அவங்க. அதேமாதிரி மொத்தமாக யூஎஸ்ஏ அவங்க கொடுக்குற பெனிஃபிட்டையும் அவைல் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப் மாதிரி. ஓகேவா? ஸோ இட்ஸ் டியூவல்ஷிப். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் மட்டும்தான். ஓகே, டன். அவ்வளோதான். இதுதான் வந்து பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ இதே மாதிரி வந்துட்டு ஒரு சில கிரிட்டிசிசம்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷனும் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? அது என்ன, இட்ஸ் எலிஃபென்ட் சைஸ் கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். இது வந்து ரொம்ப பெருசு. நம்ம முன்னாடி பார்த்தோன்னா ரொம்ப பெரிய கான்ஸ்டியூஷன். இது லா வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு லா இருக்கான்னு கேட்டால் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ லா இல்லாத ஒரு 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 பார்ட்டோ ஒரு சப்ஜெக்டோ கிடையவே கிடையாது. ஸோ இட்ஸ் வந்து எலிஃபென்ட் சைஸ் இது அப்படின்னு சொல்லி ஒரு கிரிட்டிசிசமும் அதில் வந்துட்டு இருக்குது. அண்ட் நம்பர் 2 வந்துட்டு நான் காந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. ஏன்னா நான் காந்தியன் அப்படின்னு சொன்னாங்க. காந்திஸ் வந்துட்டு ஒன் ஆஃப் த காந்தியோட வந்துட்டு மிகப்பெரிய பாலிசி வந்துட்டு என்னென்னா லோக்கல் கவர்மெண்ட்ஸ். லோக்கலில் வந்துட்டு பவர் இருக்கணும். லோக்கல் வந்துட்டு அவங்க வந்து பவர் இருந்தால் தான் அவங்க வந்து மக்களுக்கு வந்து அவங்க வந்து டைரெக்டாக வந்துட்டு மக்களை வந்து மீட் பண்ணுறவங்க எல்லாமே செய்கிறவங்க. ஸோ லோக்கல் கவர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். தே மஸ்ட் ஹேவ் சம் பவர்ஸ் டு டூ தேர் ஆன் ஓன். ஓகேவா? ஸோ வந்துட்டு அந்த பவர்லாம் வந்துட்டு நம்மக்கிட்ட கிடையாது. நம்மளோட லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு வந்து அவ்வளோ பவர்ஸ் எல்லாமே கிடையவே கிடையாது. எல்லாமே ஸ்டேட்ஸ் ஆர் சென்டர் கிட்ட தான் எல்லாமே நிறைய பவர்ஸ் எல்லாமே இருக்குது. செய்கிறது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு இட்ஸ் நான் காந்தியன் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் நிறைய வந்துட்டு இருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு அதெல்லாம் தேவையில்லை. வில் ஆல்வேஸ் கோ இன் பாசிட்டிவ் வே. ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்துட்டு பேசிக். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன வந்துட்டு நம்ம பண்ணலாம், என்ன செய்யலாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன அடுத்து டிஸ்கவர் பண்ணலாம், என்ன டாபிக்ஸ் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கவர் பண்ணுங்கள். ஓகே, டன். தேங்க்யூ. பாய்.